Hi students, welcome back to our channel. இந்த வீடியோவில் தமிழ்நாடு பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன சீட்ஸு எந்தெந்த காலேஜில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதை நீங்கள் எங்கே போய் செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா tnmedicalselection.net அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. The tentative vacancy position for paramedical degree course 2025-26 session on 29/7/2015 கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வேகன்சி பொசிஷன். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி பொசிஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி பொசிஷன் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் 2025-26 செஷன் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் மொத்தம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ்க்கு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் பிபிடிக்கு மொத்தம் 4 சீட் இருக்குது. ஒன்று வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனு, சரி மொத்தம் 5 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிக்கு 4 சீட் வேகன்சி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரிக்கு இருக்குது. பிஓடியில் பிடபிள்யூ கேட்டகரிக்கு மட்டும்தான் சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கிடையாது. மொத்தம் 2 சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரிக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரே ஒரு சீட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 9 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு சீட் வீதம் மொத்தம் 9 சீட் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ரேடியோ தெராபி இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு சீட் வீதம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. கிளினிக்கல் நியூட்ரிஷனுக்கு ஒரு சீட்டு, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 18 சீட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜியில் 2 சீட்டு, ரெஸ்பிரேட்டரி தெராபியில் 9 சீட்ஸு, பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 17 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க பிடபிள்யூடி கேட்டகரிக்கு. அடுத்து பிஏஎஸ்எல்பிக்கு ஒரே ஒரு சீட் மட்டும் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 காலேஜில் 13 சீட்ஸ் வந்து பிடபிள்யூடி கேட்டகரிக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 13 சீட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியில் 8, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜியில் 17, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியில் மொத்தம் 2 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு காலேஜ்லேயும் 3 சீட் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரே ஒரு சீட் மட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங்கில் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில் வரவங்களுக்கு 4 சீட்டும் பிடபிள்யூடி கேட்டகரியில் வரவங்களுக்கு 18 சீட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி க்ரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 7 சீட்டு, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் 14 சீட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் பிடபிள்யூடி இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்க மொத்த சீட்ஸும் இவ்வளோ தான். ஸோ யாரெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஃபஸ்ட் ரவுண்டில் வரீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு தேவையான காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கோர்ஸ் வேணுமோ அதுக்கான காலேஜஸ் மட்டும் நீங்கள் ஆப்ஷனில் வச்சு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கான அப்டேட்ஸ் தேவைப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.